ஆன்மீக அன்பர்கள் எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் மாசி மாதம் 26ஆம் தேதி 10/3/2025 மார்ச் மாதம் திங்கட்கிழமை. இன்று ஏகாதசி. இன்று சுப முகூர்த்தம். இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 மணிலிருந்து 10 மணி வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:26 இன்றைய திதி இன்று காலை 10:43 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:50 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 10:43 வரை பத்திரை, பின்பு இரவு 10:37 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை 2:10 வரை உயிரற்றவை, பின்பு முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசனம் இன்று அதிகாலை 2:50 வரை கேட்டை, பின்பு மூலம். கேட்டை வரைக்கும் மூலத்துக்கு இன்று சந்திராசனம் கொஞ்சம் பேச்சு செயலுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் முதல் ராசியாக மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சிக்கனமாக செயல்பட்டால் சில நெருக்கடிகளை உங்களால் கண்டிப்பாக குறைக்க முடியும், தவிர்க்க முடியாது. கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக செய்வதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். வாகன பயணத்தை கொஞ்சம் நிதானமாக வர்றதுக்கு கவனம் வாங்க. அதே மாதிரி இந்த எதிர்பாராத சில உதவியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக. உங்களுக்கு புதிய விஷயங்கள் செய்கின்ற போது கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. உங்களுக்கு மனசில் இருந்த சில சோர்வுகள்லாம் நீங்கி கொஞ்சம் துதுடுப்பாக செயல்பட போகிறீங்க. நீங்கள் ஒரு தோற்றப்படி நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. குடும்ப பெரியவர்களை பற்றி ஒரு எண்ணங்கள் வரப்போது அவங்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் சாதகமான முடிவுலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு ஒரு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். ரிஷபராசி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கின்ற ஒரு முயற்சியும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு படிக்கட்டாக இருக்க போகுது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி உங்களால் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு. கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் ஒரு திருப்திகரமான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. சமூக பணியில் புதிய அனுபவங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகும். உத்தியோக பணியில் கொஞ்சம் உடைய ஆதரவுலாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. உடைய வழக்கு விஷயங்கள்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த முடிவு கிடைக்க போகுது உங்களுக்கு. குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடக்கூடிய முயற்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. ஒரு நன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். மிதுனராசி பார்த்தவங்க என்று நீங்கள் எதிர்பாராத சில தன வரவெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. மனசில் உறுத்திய சில கவலைகள்லாம் விலகி ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்க போகிறீங்க நீங்கள். அதே மாதிரி வியாபாரத்தினுடைய முதலில் நீங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதினா முதலீடு போடுங்க, கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீங்க நீங்கள். உத்தியோக பின்னர் ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பு பிரகாசமாகுது. அதற்கான எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு. தேவையற்ற பயனற்ற கொஞ்சம் விவாதங்களையும் பேச்சுக்களையும் பொறுத்துக் கொள்வது நல்லது உங்களுக்கு. ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கடகராசி பார்த்தா உங்களுக்கு என்று கொஞ்சம் அக்கம்பத்திருப்பெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. வாழ்க்கை துணையோட சிறிது பயணங்கள்லாம் சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அதே மாதிரி உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் உங்களுக்கு
எண்ணங்கள் வந்து ஒரு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு எதிர்கால சிந்தனை அதிகரிக்க போகுது. அதேமாதிரி உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வதற்கு பழக்கப்படுத்துங்கள். புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. உங்களுக்கு உடைய தடைகள் விலகும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சிம்மராசி வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த உணவு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி உணவை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு குழந்தைகள் வெளியில் கொஞ்சம் எதிர்பாராத கொஞ்சம் அலைச்சலாக இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பயனற்ற விவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு உத்தியோக ரீதியான வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கைவிடுப்பது. உங்களுக்கு உடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது. உங்களுக்கு உடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான இறுதியான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இதனால் அமைது. உங்களுக்கு இந்த உங்களுடைய அணுகுமுறையெல்லாம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. உங்களுக்கு புது புது சிந்தனையின் மூலம் ஒரு தொழில் மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்க போகிறீங்க. நீங்கள் அனைத்து விஷயங்களும் ஒரு ஆர்வம் மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு. கன்னிராசி வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போது. உங்களுக்கு அந்த ஆர்வத்தோட ஒரு விஷயம் நீங்கள் ஈடுபாடோடு செய்கின்ற காலத்தால் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கு நெருக்கமாக நல்லா சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு தொழில் சார்ந்த பதவி உயர்களை நீங்கள் பெறக்கூடிய நாளாகவும் நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் உத்தியோகத்தில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை அமைப்போது. உங்களுக்கு எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகளை உங்களுக்கு படிப்படியாக கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த இணையதளம் சார்ந்த துறை அன்புகள் நல்லா மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் எதையும் இந்த சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமான தைரியத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. உங்களுக்கு வெளியே தொடர்பான பயணங்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தையும் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஒரு சாந்தம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். துலாம் ராசி பார்த்தோன்னு உங்களுக்கு விருப்பமான பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க. நீங்கள் உங்கள் உத்தியோகத்தில் ஒரு உயர் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாகவும் ஆதரவாக செயல்பட போகிறாங்க. உங்களுக்கு உங்கள் செயல்பாடில் இருந்து வந்த சோர்வுகளும் கொஞ்சம் படிப்படியாக குறைய போகுது. உங்களுக்கு திடீர் பயணங்கள் மூலம் புதிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அதேமாதிரி அந்த எதிர்காலம் சார்ந்த இலக்குகளை உருவாக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்க போகிறீங்க. ஒரு புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகளை அதிகரிக்க போது. உங்களுக்கு இழுபறியான பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது. ஒரு செலவு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய கூட்டு வியாபார தொடர்பான முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போது. கண்டிப்பாக உடனிருப்பவங்களை யார் எப்படிங்க பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு அதேமாதிரி இந்த கால்நடை சம்பந்த விஷயங்களை கொஞ்சம் நல்லா லாபத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் மனசுக்கு புது புது எண்ணங்களாக தோன்ற போது அந்த எண்ணங்களை கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செய்து முடிக்கக்கூடிய நபராக வைக்க போகிறீங்க. நீங்கள் வெளியே வட்டக்கூடிய செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இணையம் சார்ந்த பணி சாதாரண நல்லா ஒரு புது புது வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு எதிர்பாராத சில அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு அனுபவத்தை நிறைய பெற்றுக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது. உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். தனுசு ராசி பார்த்தவங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய கடன் சார்ந்த செயல்பாடில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு என்ன நினைச்ச பணிகளை நீங்கள் நிறைவேற்ற கொஞ்சம் தாமதம் ஏற்பட தான் செய்யும். உங்களுக்கு இந்த எதிர்பாராக சில வளர்ச்சியில் ஏற்பட போது. உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போடுறீங்க. பயனற்ற தேவையற்ற விவாதங்களையும் பேச்சுக்களையும் தயவு செய்து குறைத்து கொள்வது நல்லது. உங்களுக்கு உத்தியோக பணியில் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டால் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு அமைதியான ஒரு பணியிடமும் அமைப்பது. உங்களுக்கு ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி பார்த்தவங்க மனசில் என்ன நினச்சிங்களோ அந்த நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் அமைது. உங்களுக்கு இந்த நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. சுபகாரி சம்பந்தமான முயற்சிகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போது, சிறப்பாக முடிய போது. உங்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் கொஞ்சம் வர்த்தக செயல்பாடெலாம் கொஞ்சம் உங்களுடைய லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு ஒரு இன்பம் நிறைந்த நாளாக இன்று அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கும்பராசி பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சுறுசுறுப்போடு நீங்கள் செயல்பட போகிறீங்க. நீங்கள் அதே உங்களுடைய தன வரவுகள்லாம் உங்களுக்கு
சாதகமாக அமையப்போகிறது. அரசு வழியில் கொஞ்சம் எதிர்பார்த்து சில உதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். உறவினர் வழியில் கொஞ்சம் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறவங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் கைகூடக்கூடிய நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு கால்நடை சார்ந்த பணி என்பது உங்களுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகும். வாகன பயணங்கள், இந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்க வண்டி வச்சுக்கலாம் நல்ல ஒரு லாபத்தை இங்கே பார்க்க போகிறீங்க. மனசில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு அமைதி உண்டாகக்கூடிய நாளாக அமைகிறது. ஒரு விவேகம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். மீனராசி பார்த்தவங்களுக்கு வந்து இந்த கற்பனை திறன் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்க போது உங்களுக்கு. கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகரிக்க போது உங்களுக்கு. நண்பர்களுடைய வருகையின் மூலம் ஒரு புத்துணர்ச்சியான நிலையும் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் வர்த்தகம் தொடர்பாக செயல்பாடுகளில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நாளாகவும், இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஏற்படும் ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய அந்த சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி கொஞ்சம் தெளிவோடு முடிவெடுக்கக்கூடிய, தெளிவோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஒரு இரக்கம் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டவனுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.